ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்டி மொபைல்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பர் அன்பாக்ஸ் வீடியோ பார்க்கலாம். சுகன் அப்படிங்கிற பிராண்டில் 8650 ப்ரோ 3 மோட் கொண்ட ஒரு எஸ்எம்டி ப்ளோயரை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா சுகனில் மாடல் நம்பர் வந்து 8650 ப்ரோ ராக் அப்படிங்கிற மாடலு. சைடில் அதே தான் நேம் போட்டிருக்காங்க. ஓகே, இல்லை அப்படியே சைடில் பார்த்தோம்னா சைனீஸ் இதோட இதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஓகே, ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே சேஃப்டிக்காக மேலே கருப்பு கலரில் தெர்மாக்கோல் கொடுத்துருக்காங்க. இது உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்ல சேஃப்டியாக இருக்கும். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூசர் கைடு ஒரு சைடு கட் பண்ணி அதுலேயே வச்சுருக்காங்க. அதில் எப்பவும் போல தான் போட்டிருப்பாங்க, அதை நம்ம படித்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வாரண்ட்டி கார்டு ப்ளஸ் குவாலிட்டி செக்கிங் கார்டு இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட நாம்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சின்ன கார்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இப்போ மேலேயே பார்த்திங்கன்னா இது இந்த ப்ராடக்ட்லேயே ஒரு முக்கியமான ஒரு இதுன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, வர்ற ஹேண்டில் வந்து நிறையா ப்ளோயரில் ஹேண்டில் தான் போயிடுச்சுன்னா கிடைக்கிறது இல்லை. இது அவங்க செப்பரேட்டாக ஒன்று வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க. சப்போஸ் ஹேண்டிலோ ப்ளம்மோண்டோ ப்ராப்ளம்னா நம்ம ஈஸியாக நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். தனியாக கழட்டி ஃபிட் பண்ணிக்கிற டைப்பில் கொடுக்குறங்காட்டி இது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல் ப்ராடக்டாக இருக்கும். இப்போ மேலே சேஃப்டி கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே எஸ்எம்டியோட என்னென்ன டூல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே ப்ளோயரோட ஃபினிஷிங் டாப் நாச்சாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 1300 வாட்ஸ் வருதுங்க. இதே குயிக் 861DW இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 1000 வாட்ஸ் வரும். இதில் இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 நாசல் வந்துடுங்க. 3 பெண்டு நாசிலும் 6 ஸ்ட்ரைட் நாசலும் இந்த ப்ரோ மாடலில் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. இப்போ பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு காட்டிட்டு அடுத்தது தனித்தனியாக எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். நாசில் தொடர்ந்து உள்ள அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா எர்த் லைன் கேபிள் கொடுத்துருக்காங்க. எர்த் லைன் கேபிளை நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணால் விட்டுட்டோம்னா ஹேண்டில் ஆட்டோ கட் ஆஃப் ஆகாது. அடுத்தது ஒரு மெயின்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க, நல்லா ஹெவியாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாக்ஸில் இருந்து எஸ்எம்டி வெளியே எடுத்து வச்சு எப்படி இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஹேண்டில் ஸ்டாண்டு மவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஹேண்டில் ஸ்டாண்டு தனியாக செப்பரேட்டாக ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மேக்னெட் ஸ்டாண்டு, வைக்கும்போது ஆட்டோ கட் ஆஃப் ஆகும். இந்த நாசில் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இதுலேயே நாசில்ஸ் வந்து செப்பரேட்டாக தனித்தனியாக வச்சுக்கிற மாதிரியும் இதில் கொடுத்துருக்காங்க.
இந்த ஸ்டாண்ட் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு ஒரு யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம்ல தனியாக செப்பரேட்டாக இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த ஹேண்டிலையும் இதுலேயே ஃபிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து வேறு ஒரு ப்ளோயர் வச்சுருந்தீங்கனாலும் அந்த ப்ளோயரும் நம்ம இதுலேயே யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும், இதுலேயே ரெண்டையும் அட் அ டைம் இதுலேயே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ப்ளோயர் லிஃப்ட் பண்ணி வெளியே எடுத்து வச்சு பார்க்கலாம். இது லிஃப்ட் பண்ணுறதுக்கு தூக்கும்போது சரியான வெயிட்டாக இருக்குது. அப்புறம் மேனுவல் செக் பண்ணி பார்த்ததுக்கு 7.8 kg வெயிட்டுங்களா அந்த ப்ளோயரு. ப்ளோயர் பார்க்கும்போது கிளாசிக் லுக்காக இருக்குது. ப்ளஸ் இதில் ஒரு சூப்பர் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனல்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஹேண்டில்லே நம்ம இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். செப்பரேட்டான ஸ்டாண்டும் ப்ளஸ் ப்ளோயர்லேயே நார்மலாக கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. இது இருக்கங்காட்டி நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம சப்போஸ் டேபிள் உங்களுக்கு மேலே இருந்தாலும் கீழே ஸ்டாண்டாட்டு வச்சுக்கலாம். சப்போஸ் கீழேயே நீங்கள் ப்ளோயர் யூஸ் பண்ணுறப்ப இருந்தால் நம்ம ப்ளோயரில் இருக்கிற ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிற ஸ்க்ரூஸ் கழட்டுறதுக்கு தனியாக ஸ்க்ரூ ட்ரைவர் அதுலேயே ஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. இன்சைடு பார்த்திங்கன்னா பவர் கேபிள் ஆப்ஷனும் ப்ளஸ் ஃபியூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா ஃபியூஸ் மட்டும் போகிற மாதிரி. மற்ற ப்ளோயருக்கு இந்த ப்ளோயருக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் வந்து சேனல் 1, சேனல் 2, சேனல் 3, சேனல் 4 வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இன்னொரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னீங்கன்னா, கூலிங் ஏர் கண்ட்ரோலுக்காக ஒரு சிஸ்டம் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் அந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஒன்லி ஹீட் இல்லாமல் ஃபுல்லாக ஏர் மட்டும் வரும். அதாவது நம்ம போர்டை வந்து கூல் பண்ணுறதுக்கு, ஐசி கூல் பண்ணுறதுக்கு அந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணி அதை ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் மேலே வந்து 3 நாசிலும், ஃப்ரண்ட் பேஸில் பார்த்திங்கன்னா 2 நாசிலும் வச்சுக்கலாம். நம்ம உடனே எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனில் இருக்குது. குவாலிட்டி வைஸ் சூப்பர் இருக்குல்லையே, நல்ல பில்ட் குவாலிட்டி நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுவுமே நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. குயிக் 2008 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வர்ற நாசிலும் இந்த மாடலுக்கும் நாசிலுக்கும் சேம் சைஸ் தான். அதனால் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் அதுக்கு வர்ற நாசிலும் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். எங்கிட்ட சேம் மாடல் இருக்குது, குயிக் 2008 இருக்குது. அதுக்கு நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், சேம் நாசில் தான். இந்த மேக்னெட் ஹேண்டில் தான் எக்ஸ்ட்ராவாக நம்ம இன்னொரு ப்ளோயர் வச்சுருக்கும்போது இதுலேயே நம்ம ஃபிட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம இதை கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி அந்த ஸ்க்ரூஸ் கழட்டிட்டு இந்த இடத்த ஃபிட் பண்ணிக்கலாம். சேம் மேக்னெட்டு தான், அதனால் வச்சோன்னையுமே கட் ஆஃப் ஆகும்.
எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிற ஹேண்டில் நாசில் பார்த்திங்கன்னா சேம் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஃப்ரண்ட் வைஸ் மட்டும் நம்ம தனியாக கழட்டிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறத தனியாக நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணலாம். ஆனால் ஸ்க்ரூஸ் போட்டிருக்காங்க. ஸ்க்ரூ கழட்டி தான் நம்ம கழட்ட வேண்டியதாக இருக்கும். ப்ளம்மண்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கிற பின்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போய் அப்படியே அதுலேயே ஃபிட்டாக உட்கார்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷேக்கிங் இருக்காது. ஃபிட்டாக உட்காரும், ஸ்க்ரூ பண்ணி டைட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னி ப்ளோயரை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். 10 amps 240 volt மெயின்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. மெயின்ஸ் கார்டு ப்ளோயரில் கனெக்ட் பண்ணியாச்சு. இனி ஆன் பண்ணி பார்ப்போம். ஃப்ரண்ட்லேயே ஆன் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணோன்னே செப்ரேட்டாக பார்த்திங்கன்னா எல்லாமே 100 ஏர் 100 ஹீட் 100 கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ண அடுத்த 3 to 4 செகண்ட்லேயே ஹீட்டு ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதே ஏரும் நல்லா ஹெவியாக அடிக்குது. வச்ச உடனே ஆஃப் ஆயிடுது. மற்ற ப்ளோயர்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சேனல் 3 வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ளோயரில் சேனல் 4 எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு ஹேண்டில்லையே சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குங்காட்டி நீங்கள் 1 by 1 ஈஸியாக டக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹேண்டிலில் இருக்கிற ஸ்விட்சஸ் வச்சு சேனலை சேஞ்ச் பண்ணுற பாருங்கள். சேனல் 2 பார்த்திங்கன்னா 370, சேனல் 3 பார்த்திங்கன்னா 420, அப்புறம் சேனல் 4 பார்த்திங்கன்னா 470. திரும்ப 1 ப்ரெஸ் பண்ணுறேன், சேனல் 1 350 அப்படி மாறிடுச்சு. வித்தின் செகண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுது. இந்த ப்ளோயரில் நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, செல்சியஸ் அதிகப்படுத்துறதுக்கு மொத்தம் 4 சுவிட்சஸ் இருக்குது. அதில் பெரிய சுவிட்சஸ் பார்த்திங்கன்னா சிங்கிளாகவும், சின்ன சுவிட்சஸ் வந்து 10 கவுண்ட்டாகவும் அதிகப்படுத்திருக்கும் கம்மிப்படுத்திருக்கும் கொடுத்துருக்காங்க. இதனால் நமக்கு என்ன யூஸ்னால், ஹெவி பேஸ்டட் வரும்போது டக்குன்னு இன்க்ரீஸ் பண்ணணும், ஒரு 10 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நீங்கள் ஈஸியாக சின்ன சுவிட்சஸ் மூலமாகவும், சிங்கிள் பாயிண்ட் வேணுனாலும் பெரிய சுவிட்ச். இதே மாதிரி தான் ஏருக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். பெரிய சுவிட்சஸ் வந்து 5 பாயிண்ட்டாகவும், சின்ன சுவிட்சஸ் வந்து சிங்கிளாகவும் கொடுத்துருக்காங்க. இதனால் என்னன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில சமயத்தில் நம்ம ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். இது நீங்கள் டக்குன்னு யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். சேனல் செட் பண்ணுறதும் அதே மாதிரி தான். ஈஸியாக நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் பட்டனில் சேனலுக்கு கீழே இருக்கிற க்ரீன் பட்டனை அழுத்தி பிடிச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிக்கும். இல்லைன்னா ஹேண்டிலில் இருக்கிற சுவிட்சஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கனாவே என்ன ஏர் என்ன செல்சியஸ் இருக்குதோ அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஃபிட் ஆகிக்கும்.
என்ன சேனலில் வைக்கிறீங்க, என்ன சேனலில் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிறீங்களோ அந்த சேனலில் செட் ஆகிக்கும். இன்னொன்று கீழே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. இது ப்ரெஸ் பண்ணும்போது மேலே க்ரீன் கலர், ஒயிட் கலர், ரெட் கலர்னு 3 மோடு மாறுது. க்ரீன் கலர் பார்த்திங்கன்னா ராக் அப்படிங்கிற ஒரு மோடும், ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் மோடும், ரெட் கலர் பார்த்திங்கன்னா ப்ரோ மோடும் 3 மோடு மாறுது. இதில் க்ரீன் கலர் மோடு ராக் அப்படிங்கிற மோடு எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா அனைத்து டெக்னீஷியனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான மோடு இது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உதாரணத்துக்கு ப்ரீ ஹீட் வந்து ஒரு டெம்பரேச்சரில் 20 செகண்டு, அடுத்தது ஐசி ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு டெம்பரேச்சரில் ஒரு 30 செகண்டு, அடுத்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு 15 செகண்டு ஒரு டெம்பரேச்சரில் அப்படின்னு செட் பண்ணிட்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த செகண்டுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது மாறும். இதுதான் ராக் மோடு. அடுத்தது ஜென்ரல் மோட். இந்த ஜென்ரல் மோடில் நீங்கள் எப்பவும் போல் எல்லா ப்ளோயருக்கு மாதிரியே ஒரு டெம்பரேச்சரும் ஒரு ஹீட்டும் 4 சேனலுக்கு செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ரோ மோட். ப்ரோ மோடில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ஏரும் ஹீட்டும் உடனுக்குடனே சேனல் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அப்படியே உடனுக்குடனே இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு வரும். இங்கே சென்டரில் 4 பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த 4 பட்டனில் ஃபஸ்ட்டு இருக்க பட்டன் வந்து பீப் சவுண்டு வந்து ஆஃப் ஆன் பண்ணிக்கிறக்கும். செகண்டு 4th இருக்கிற பட்டன் வந்து நம்ம ஹேண்டில் வர்ற ஹீட்டும் ஏரும் கேலிப்ரேஷன் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து 3வது இருக்கிற பட்டன் வந்து நம்ம ஹேண்டிலில் வந்து தனியாக இன்னொரு சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிச்சு பார்த்தீங்களா. அந்த சுவிட்சஸில் வர்ற ஏரை வந்து இன்க்ரீஸ் பண்ண டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு, அந்த கூலிங் ஏரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளோயரோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் வந்து 19,500க்கு கிடைக்கிது. இதே நம்ம சென்னை சைடு பார்த்திங்கன்னா டீலருக்கு தகுந்தாப்பில் ரேட் டிஃப்ரெண்ட் ஆகுது. 22,000 to 23,000 வரைக்குமே சொல்கிறாங்க. நான் இந்த ப்ளோயரை எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸும் எந்த டீலரோடும் அந்த கான்டாக்ட் டீட்டெயிலும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கிக்கலாம். இந்த ப்ளோயரை எடுத்து நான் 1 month ஆச்சு. 1 monthக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். 1 monthதாக நான் இந்த ப்ளோயர் யூஸ் பண்ண வரைக்கும் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ரிசல்ட்டாக எந்த ஒரு பால் டேமேஜும் இல்லாமல் நீங்கள் ஐசிசி ரிமூவ் பண்ணுறக்கோ மற்ற ஒர்க் பண்ணுறக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த ஒரு ப்ளோயர் நீங்கள் வச்சுருந்தாலும் உங்களோட ஹேண்ட்ஸ்களும் ப்ராக்டிஸும் தான் இந்த பிஸ்னஸில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸும் ஹேண்ட்ஸ்களும் வச்சுக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி எந்த ப்ளோயரில் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றொரு நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாய்.